ஒரு நாள் வந்து நான் ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நல்ல சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் போய் நான் வேலையை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு இருந்தேன் வீட்டுல. அவருக்குலாம் அதிர்ச்சி தான். நல்லா தானடா இருந்தேன், ஏன்டா வேலையை விட்டேன், என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னா, இல்ல எனக்கு பத்தலை, எனக்கு வேற ஏதோ ஒண்ணு தேவைப்படும். வேற தேடல் இருந்தது. தேடல் எனக்கு அதாவது டைல்யூட் ஆகிறன்னு ஃபீல் ஆகுது. ஒரு மாச சம்பளம் ஒரு சேனல்ல ரெகுலரா ஒர்க் பண்றோம், நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. அப்பனா வந்து நான் இதோட இப்படியே இருந்துட்டேன்னா நான் அவ்வளவுதான் என்னுடைய லைஃப், இதுக்கு மேல ஒரு ப்ரொக்ரெசிவ் இல்லைன்னு தோணுச்சு. அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியல, வேலையை விட்டுட்டேன். அதுக்குமே வந்து ஆனா எங்க அப்பா எப்பவுமே சரி ஓகே ஏதாவது பண்ணா ஒரு ரீசன் இருக்கும்னு நினைப்பாரு. ஒரு 2-3 மாசம் எதுவுமே பண்ணாம புத்தகம் படிக்கிறது அத மாதிரி போயிட்டு இருந்த டைம்ல நாளை இயக்குனர் வந்தது. சீசன் 2 போச்சு. அப்போ என்ன பண்ணாரு, நீ நாளை இயக்குனருக்கு அப்ளை பண்ணுன்னு அவரே வந்து இனிஷியேட் பண்ணாரு. ஸோ நாளை இயக்குனர்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பண்ணோம். பண்ண ஷார்ட் ஃபிலிம் எல்லாமே பெஸ்ட் ஃபிலிம் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து பிரதாப் போத்தன் மதன்லாம் அப்பாட்ட நல்லாவே பேசினாங்க. இது வந்து ஒரு இன்பார்ன் ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு சொல்லி அப்பத்துல இருந்து எங்க அப்பா வந்து என்னை அங்கீகரிச்சிட்டாரு. எங்க அப்பா அங்கீகரிச்ச பிறகு என் குடும்பம் அங்கீகரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பிளாக்ஸே இல்லை. சரி ரைட்டோ தப்போ இறங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நாளை இயக்குனர்ல இருந்து என்னோட ஜேர்னி, சினிமா ஜேர்னி வந்து வீட்டுடைய அப்ரூவலோட அப்படியே மூவ் ஆச்சு. ஆமா.